ஏக்கோ நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள்க்கோ. என்னது முக்கியமான நாளா? ஆமாக்கோ. என்ன மறந்துட்டீங்களா? அப்படியே ரொம்ப முக்கியமான நாள். போன வாரம் தான் கல்யாண நாள் கொண்டாடினேன். போன மாசம் உன் பர்த்டே கொண்டாடினேன். அதுக்கும் போன மாசம் உன் புருஷனோட பர்த்டேவை கொண்டாடினேன். அதுக்கும் போன மாசம் உன் புள்ளியோட பர்த்டேவை கொண்டாடினேன். இன்னும் என்னடி முக்கியமான நாள் இருக்கு? அட லூசு மாலாக்கா, நாளைக்கு அவ பர்த்டேவை பத்தி பேசல. நாளைக்கு எலெக்ஷன் இல்ல. அட ஆமாண்டி, மறந்தே போயிட்டே. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்த மட்டும் நல்லா மறந்துருங்க. நாளைக்கு ஓட் போடவாவது வருவீங்களா இல்ல அதையும் மறந்துடுவீங்களா? அதெல்லாம் வந்துருவேண்டி. ஜனநாயக கடமை முக்கியம்ல. நானும் ஆளா போய் நின்று ஓட்டு போட்டுருவேன் தெரியுமா? ஆமா, என்னைக்கு ஓட்டுனே தெரில. இதுல முதல்ல வேற போய் ஓட்டு போட்டுருவீங்களா நீங்க? நான் தான் பாருங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆளா போய் ஓட்டு போடுவேன் பாருங்க. பிரஸ்ஸுக்காரங்க முன்னாடி பேட்டி கொடுப்பேன். சின்ன பொண்ணு, அதுக்கு காலையில 6 மணிலே போய் எலெக்ஷன் பூத்ல நிக்கணும். அப்பதான் 7 மணிக்கு ஓட்டு போட முடியும். நீ எந்திரிக்கவே 10 மணி ஆக்குவ. எப்படி வந்து காலங்காத்தாலே ஓட்டு போடுவ? அதெல்லாம் நான் ஓட்டு போட்டுருவேன். நீ வேணா பாரு கோகிலா. சரி பாப்போம் சின்ன பொண்ணு. காலையில நீ வந்து எங்களை எழுப்புறியா இல்ல நாங்க வந்து உன்னை எழுப்புறோமானே? பாருங்க பாருங்க, ஊருக்கு முன்னாடி ஆளா நான் தான் போய் நிக்க போறேன். பிரஸ்காரங்க என்கிட்ட வந்து தான் பிரஸ் மீட் எடுக்க போறாங்க. பாத்துட்டே இருங்க. பாப்போம். தி நெக்ஸ்ட் மார்னிங். ஏக்கோ, இந்த சின்ன பொண்ணு போயிருப்பாளா? அதெல்லாம் போயிருக்க மாட்டாட்டி. இல்லக்கா, நேத்து பீராப்பா பேசிட்டு இருந்தா. நம்மளுக்கு முன்னாடி கிளம்பி இருப்பாளோ? யாரு சின்ன பொண்ணா? அவ கிளம்பிட்டாலும் அப்படியே பூமியே இடிஞ்சு விழுந்துரும். நீ வேணா பாரு, மல்லாக்கா படுத்து விட்டதை பார்த்து தூங்கிட்டு இருப்பா. நம்ம தான் போய் அவளை எழுப்பணும். வா போவோம். சரிங்கக்கா. நீ வேணா பாருட்டி, கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்பா. பாப்போம்க்கா. சின்ன பொண்ணு வீட்ல தான் இருக்கியா இல்ல எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டியா? சின்ன பொண்ணு வாங்க தே. டாடி பூர்ணிமா, எங்க உங்க அம்மா? அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தே. நான் போய் எழுப்பட்டா? பாத்தியாட்டி, நான் சொன்னல அவ தூங்கிட்டு இருப்பானே. நீ எழுப்புனா உங்க அம்மா எந்திரிக்க மாட்டா. வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் உங்க அம்மாவை எழுப்புவோம். சரிங்க தே. பாத்தியாட்டி, நேத்து நல்லா நொரநாட்டியம் பேசிட்டு இப்ப பாரு மல்லாக்க படுத்து ஒயார் மேல தூங்கிட்டு இருக்கா. நம்ம வரலன்னா இன்னைக்கு ஃபுல்லா ஓட்டே போட்டிருக்க மாட்டா இவ. இதே மாதிரி சாயங்காலம் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருப்பா. ஆமாக்கோ, உங்களுக்கு தான் நம்ம சின்ன பொண்ணை பத்தி தெரியாதா? அவ எப்பயுமே இப்படிதானே. நேத்து ஒண்ணு பேசுவா, இன்னைக்கு ஒண்ணு பேசுவா. சரி சீக்கிரம் எழுப்புங்க, இவளால நம்மளுக்கு நேரம் ஆகுது. ஆமாண்டி, முதல்ல இவளை எழுப்பணும். எழுப்பி கிளப்புறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிரும் போல. எந்திரிச்சு தொலைக்கிறாளே இல்லையான்னு தெரியலையே. சரி எழுப்புவோம் இரு. அம்மா எந்திரிமா. அம்மா எனக்கு பசிக்குதுமா, எந்திரிமா. இந்தாடி சின்ன பொண்ணு, எந்திரி. ஓட்டு போறதுக்கு நேரம் ஆகுது. உன்னால எங்களுக்கும் நேரம் ஆகுதுடி. சீக்கிரம் எந்திரி. இந்தாடி விஜய் எல்லாம் வந்திருக்கானா மட்டி ஓட்டு பூத்துக்கு. எந்திரி. விஜயா எங்க வந்திருக்கான்? விஜய் தளபதி. ஆமாண்டி, அவ்வளவு பெரிய நடிகை உன்னை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரானாமா. வாடி பூத்துக்கு எந்திரிச்சு, டைம் ஆகுது. அச்சோ, நேரம் ஆயிடுதா? அதெல்லாம் ஆயிடுச்சுடி. சீக்கிரம் எந்திரி. போவேனாமா? கூட்டமா வேற ஆயிரும். சீக்கிரம் வா. இப்படி மட்டும் சீக்கிரமா வரல, நாங்க 2 பேர் மட்டும் போய் விஜய் பாத்துட்டு வந்துருவோம். சொல்லிட்டேன், நான் விஜய் கிட்ட செல்ஃபி எல்லாம் கேட்டு எடுப்பேன். அப்புறம் உன்னை வந்து வெறுப்பேத்துவோம் பாத்துக்கோ. ஐயோ வேணாம். ஐயா இல்ல நான் தான் வருவேன். இருங்க. இந்த ஓட்டர் ஐடி எங்க எடுத்து வச்சேன்னு தெரியலையே. இருங்கக்கா வந்துடுறேன். இந்த ஓட்டர் ஐடியை வேற எங்க எடுத்து வச்சேன்னு தெரியலையே. டாடி, அதெல்லாம் நைட்டே எடுத்து வைக்க மாட்டேன். நான்லாம் காலையில எங்க இருந்து எந்திரிச்சு தேடுறது, நைட் எல்லாத்தையும் ரெடி எடுத்து வச்சிட்டேன் தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல சின்ன பொண்ணு. வர உனக்கு இந்தாட்டி ஓவரா கத்தாத. நானே எடுத்து தான் வச்சிருந்தேன். இங்கதான் எங்கேயோ வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியல. சத்த நேரம் இரேன். நாங்க எம்புட்டு நேரம் வேணா உனக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனா உனக்காக விஜய் வெயிட் பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் வா. வந்துட்டேக்கா, வந்துட்டேன். இங்கதான் இருக்கு. அம்பிட்டு தான் எடுத்தாச்சு. வாங்க போவோம். வாடி போலாம். அம்மா நானும் வரேம்மா. நீ வந்து அங்க என்னடி பண்ண போற? ஓட்டு பூத்துக்கு குழந்தைங்க எல்லாம் வரக்கூடாது. 18 வயசு ஆனவங்க மட்டும் தான் வரணும். நீ வந்து அங்க என்ன பண்ண போற? நீ வந்து என்ன ஓட்டா போட போற? அமைதியா வீட்டுல இருடி. அம்மா எனக்கும் விஜய் அண்ணாவை பார்க்கணுமா. விஜய் அண்ணா எல்லாருக்கும் செல்ஃபிக்கெல்லாம் போஸ்ட் கொடுப்பாங்க. எனக்கும் செல்ஃபி எடுத்து தருவாங்கல்ல. அம்மா நானும் விஜய் அண்ணாவை பார்க்கணுமா. கூட்டிட்டு போமா ப்ளீஸ்மா. அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. யார் சொன்னா விஜய் வரானு? விஜய் வரல, அஜித்தும் வரல. அமைதியா வீட்டுல இரு. அம்மா நானும் வரேம்மா, என்னையும் கூட்டிட்டு போமா. அம்மா ப்ளீஸ்மா. சும்மா ரெடி. அங்கெல்லாம் வந்தா நீ அமைதியா இருக்க மாட்டேன். அங்க போலீஸ்கார அங்கிள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி சேட்டை பண்ண பல்லார் லத்திலே அடிப்பாங்க. பரவாயில்லையா? அம்மா நான் சேட்டை பண்ணாம ஜமத்தா இருந்துக்கிறேம்மா, என்ன கூட்டிட்டு போமா. இந்தாட்டி, அதான் சின்ன பிள்ளை ஆசைப்படுதுல, கூட்டிட்டு வந்தா என்னடி? அவளும் வருங்காலத்துல ஓட்டு போட வேணா. வந்து எப்படி ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், என்ன மாதிரி ஓட்டு போடணும் கத்து கொடுத்தா என்ன குறைஞ்ச போயிருவேன்.
ஏக்கோ மாலக்கா நிறுத்துங்கக்கா. அவ இப்பதான் இப்படி சொல்லுவா, ஆனா அங்க வந்து எல்லா ஆட்டமும் போட்டுட்டு இருப்பா. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. யாரை வச்சு இவ்வளவு சமாளிக்கிறது? ஏய் அமைதியா வீட்டுல சின்சான்ல டோரேமோன் பாத்துட்டு இரு. வரும்போது அம்மா உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன், என்ன சரியா? பிரியாணி எல்லாம் வேணாம், நானும் கூட வருவேன். இப்படியே அடம் முடிச்சிட்டு இருந்தேன். வெளியில நான் பாட்டுக்கு பூட்டு போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். பாத்துக்கோ, அமைதியா இரு வீட்டுல. ஏக்கா வாக்கா போவோம். இவ விட்டா இப்படிதான் அழுதுகிட்டே இருப்பா. நானே நேரமாவதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், வந்து ஓன் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன். ஏக்கோ வாக்கா போவோம். சரிடி. ஏக்கோ மாலாக்கோ, என்னக்கா யாரையுமே காணோம்? கரெக்டான ஸ்கூல் பூத்துக்கு தான் வந்திருக்கோமா? ஆமாண்டி, இந்த பூத்து தாண்டி. டாடி நம்ம தான் சீக்கிரமா வந்திருக்கோம்ல, அதான் எவளையும் காணோம். நம்ம தான் முதல்ல போய் ஓட்டு போட போறோம்னு நினைக்கிறேன். அப்படியாக்கா? அப்ப ஜாலி தான். பிரஸ் எல்லாம் வந்து நம்மள மீட்டிங்லாம் எடுப்பாங்களே. அட ஆமாண்டி. என்ன சங்கீதாக்கோ, போன தடவை ஓட்டு போடுறதுக்குலாம் ஆளா வந்தீங்க, இப்போ என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? யாரு லேட்டா வந்தா சின்ன பொண்ணு? நான் போய் உள்ள போய் ஓட்டு போட்டே வந்துட்டேன் சின்ன பொண்ணு. இங்க பாரு மையெல்லாம் வச்சு விட்டுருக்கீங்க. இந்தாடி அதுக்குள்ள போய் ஓட்டு போட்டே முடிச்சிட்டியா? இம்புட்டு சீக்கிரமாவே முடிச்சிட்டியா? ஆமா மாலா. எப்படிக்கா? என்னடி எனக்கு எப்படிக்கான்னு வாய பழக்குற? எனக்கு முன்னாடி 200 பேர் வந்து ஓட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. என்னது 200 பேர் ஓட்டு போட்டு போயிட்டாங்களா? ஆமாண்டி. நீங்க தாண்டி லேட். ஏன்டி இம்புட்டு லேட்டா வரீங்க? விஜய் எல்லாம் வந்திருந்தாரு. நான் விஜய் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்தேன், அப்புறமேட்டு காமிக்கிறேன். என்னது விஜயோட செல்ஃபி எடுத்தீங்களா? ஆமாண்டி, விஜய் என் போனை வாங்கி அவரே செல்ஃபி எடுத்து கொடுத்தாரு. எவ்வளவு நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் தெரியுமா? அப்புறமேட்டு நான் போட்டோ காட்டுறேன். பையன் இப்பதான் என் போனை வாங்கிட்டு போனா. அப்ப விஜய் வந்தாரா? ஆமாண்டி, விஜய் வந்தாரு. அவர் பொண்டாட்டி சங்கீதாவும் வந்தாங்க. அப்ப விஜய் போயிட்டாரா? ஆமாண்டி, இப்பதாண்டி போனாரு. நீங்க ஏன்டி இவ்வளவு லேட்டா வந்தீங்க? பிரஸ்காரங்க எல்லாம் இருந்து மீட்டிங்லாம் எடுத்தாங்க தெரியுமா? நானா பேட்டி கொடுத்தேன். பிரஸ்காரங்க விஜய் போனதுக்கு அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க. என்னது பிரஸ்காரங்களும் போயிட்டாங்களா? இப்பதாண்டி போனாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? என்னோட மூஞ்சி டிவில எல்லாம் வரப்போகுது, நியூஸ்ல எல்லாம் வரப்போகுது. எல்லாரும் பாருங்க, நான் அழகா இருக்கேன் நானே. இன்னைக்கு நல்லா தாண்டி இருக்கேன். உனக்கு என்ன குறைச்சலு? நான் நினைச்சு கூட பார்க்கல இன்னைக்கு டிவில பேட்டியில எடுப்பாங்கன்னு நினைச்சு. நான் எதுக்கும் சரி கொஞ்சம் அழகா போவேமே அழகா கிளம்பி வந்தேன். பார்த்தா பேட்டி எடுத்தாங்க. எனக்கே ஆச்சரியமா போச்சு. சீக்கிரம் இப்பே கொஞ்ச நேரத்துல லைவ் வந்தாலும் வரும். நான் போய் டிவில போய் பாக்குறேன். நீங்க போய் ஓட்டு போட்டுட்டு வாங்க. பாய். பாத்தியாட்டி சின்ன பொண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் தூங்காம இருந்திருந்தா இந்நேரம் நம்மளும் விஜய் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். டிவில பேட்டி எல்லாம் கொடுத்து டிவில எல்லாம் வந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சின்ன பொண்ணு. ஏக்கோ பேசாம நம்ம இவளை விட்டுட்டே வந்திருக்கலாம்க்கா. நம்மளாச்சும் விஜய பாத்திருப்போம். ஆமாண்டி, நம்ம பண்ண தப்பு தாண்டி. சரி வா, இப்பயாவது போய் ஓட்ட மிளகா ஓடுறதுல போய் போடுவோம். விஜய பார்க்கலான்னு ஆசையா வந்தேன், ஆனா விஜய் போயிட்டாரா? சரி சிவகார்த்திகேயன், தனுஷ் அந்த மாதிரியாவது யாரையாவது பார்க்க முடியுதான்னு பாப்போம். ஏக்கோ மந்தவெளி, என்ன ஓட்டு போட வந்தீங்களா? இல்லடி, இந்த ஸ்கூல்ல அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க, அதை சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கேக்குறா பாரு கேள்வி, கேனத்தனமா. ஓட்டு போடுறதுதானே வந்து நிக்கிறேன், அப்புறம் என்ன ஓட்டு போட வந்தீங்களான்னு ஒரு கேள்வியை வேற கேக்குற. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, ஓட்டு போடுங்க. இந்தாங்கம்மா, அங்கனம்மா நின்று பேசிட்டு இருக்கீங்க, டைம் ஆகுதுல. பேர் சொல்லுங்க. மந்தவெளி பாப்பா. பேரை வைக்க சொன்னா என்ன ஊர் பேர்ல வச்சிருக்காங்க. என்னமோ நமக்கு என்ன. சரி பாட்டி, ஓட்டர் ஐடியா கொடுங்க. ஓட்டர் ஐடியா புள்ள, அததான் எங்கேயோ வச்சுட்டேன். வீடு ஃபுல்லா தேடின பாத்துக்க, காணோம். எனக்கு ஓட்டர் ஐடியா காணுமா? ஓட்டர் ஐடி இல்லாம எப்படிமா ஓட்டு போட வந்தீங்க? இந்தாப்பா பாப்பா, 2021 ஓட்டு இங்கே தான் போட வந்தேன். அப்போ ஓட்டர் ஐடி இருந்துச்சு, இன்னைக்கு எங்கேயோ மறந்தாப்புல வச்சுட்டேன். வயசாயிடுச்சுல பாட்டிக்கு, அதான் மறதியில எங்க கொண்டு போய் வச்சேன்னு தெரியல. அதனாலதான் அப்படியே வந்துட்டேன். நீ கையில இங்கு வை, நான் ஓட்டு போட்டு கிளம்புறேன். பாட்டிக்கு முட்டி வலி வேற எடுக்குதுமா. எவ்வளவு நேரம் கீழே நிக்க விடுவ? சீக்கிரம் கையில மை வை, நான் போய் ஓட்டு போட்டு போறேன். பாட்டி, ஓட்டர் ஐடி எல்லாம் இல்லாம யாரையும் ஓட்டு போட அலோவ் பண்ணக்கூடாது பாட்டி. இது என்னம்மா புது சட்டமா இருக்குது? ஆனா போன தடவை ஓட்டர் ஐடி வச்சு தானே போட்டேன். ஒரு தடவை காணனா என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பாட்டி பண்ண முடியும்? ஓட்டர் ஐடி இருந்தா எடுத்துட்டு வாங்க, வந்து ஓட்டு போடுங்க. ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, டைம் ஆகுது. என்னென்னமோ புது புது ரூல்ஸா போடுறீங்க. சரி இரு, வீட்டை ஃபுல்லா அலசி ஓட்டர் ஐடியை தேடி எடுத்துட்டு வந்து அப்புறமேட்டு வந்து ஓட்டு போட்டுக்கிறேன். எப்ப வேணா இன்னைக்குள்ள வந்தீங்கன்னா ஓட்டு போடலாம். சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆகுது. அடுத்த ஆளாமா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுமே, உனக்கு தெரியாதா பாப்பா? ஏம்மா, நான் இந்த ஊருக்கு புதுசுமா, பேரை சொல்லுங்கம்மா ஒழுங்கா. என்ற பேர் மாலா. மாலாவா? ஓட்டர் ஐடியை காட்டுங்க. எல்லாம் சரியா இருக்கு. இந்தாங்கம்மா, கை நீட்டுங்க. இந்தாமா, நல்லா திக்கா வை. அப்பதான் ஒரு 10 நாள் வரைக்கும் ஓட்டு போட்டது போகாம இருக்கும். அப்பதான் பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் ஓட்டு போட்டேன்னு தெரியும். நல்லா திக்கா
இந்தாங்கம்மா, எந்த கட்சிக்கு ஓட்டு போறீங்கன்னா அந்த கட்சியோட சிம்பிள் இருக்கும். அது தட்டினீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ல டொயின்னு சவுண்டு கேட்கும். அப்படி சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம். சவுண்டு கேட்ட உடனே நீங்க கிளம்பிடலாம். இந்தாப்பா எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் என்ன முதல் தடவை ஓட்டு போட வரேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட வந்து புதுசா ஓட்டு போடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாம் எனக்கு தெரியும். சரி, போட்டுட்டு கிளம்புங்க. அடுத்த ஆள் வாங்க. இந்தாம்மா, ஓட்டு விழுந்துருச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. சரிப்பா, ஓட்டு போட்ட கிளம்ப தான் போறோம். பின்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க போறோம். பேர் என்னம்மா? கோயிலா? ஓட்டர் ஐடி கொடுங்க. சரியா இருக்கு, கை நீட்டுங்க. வச்சாச்சு. இப்போ நீங்க போய் ஓட்டு போடலாம், போங்க. அடுத்த ஆள் வாங்க. ஓட்டு இல்ல உங்களுக்கு போட தெரியும், நீங்க போட்டு போயிடலாமா? அண்ணே, நான் இப்பதான் முதல் தடவை ஓட்டு போட வந்திருக்கேன். எப்படி ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லம்மா, உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். என்ன தெரியும்? முதல் தடவை இந்த மிஷின்ல நான் இப்பதான் ஓட்டு போட வரேன். எனக்கு எப்படி தெரியும்? அது சொல்லி கொடுக்கறதுக்கு தானே நீங்க நிக்கிறீங்க. இப்படி மாசம் மாசம் நின்னா சொல்லி கொடுங்க. யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்க சிம்பிள் இருக்குமா, அந்த சிம்பிளை தட்டினீங்கன்னா டொயின்னு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டுச்சுன்னா உங்க ஓட்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நீங்க கிளம்பி போயிடலாம். சரிங்கண்ணே. உங்க பேரு? சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணு மாதிரி இருக்கீங்க. சின்ன பொண்ணு நான் பேர் வச்சிருக்கீங்க. சரி, நம்ம ஓட்டர் ஐடி கொடுங்க. இந்தாங்க பிடிங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு, கை நீட்டுமா. எக்கோ, நீல கலர் ரிங்கு தான் வச்சிருக்கீங்களா? ஆமா. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? ரெட் கலர் சொக்கா போட்டிருக்கேன். ரெட் கலர்ல இங்க வச்சாதானே சொக்காக்கு மேட்சிங்கா இருக்கும். எம்மா, நான் ஓட்டு போடுறேன். இங்க தான் கையில வைக்கிறேன். ஒன்னும் நெய் பாலிஷ் வைக்கல. கலர் கலரா வைக்கிறதுக்கு. கையை நீட்டிட்டு சீக்கிரம் போங்க. ஓட்டு விழுந்துருச்சுமா, கிளம்புங்க. அண்ணே, முதல் தடவை ஓட்டு போட்டுருக்கேன். ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு போட்டா? செல்ஃபியா? இங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடக்குது? செல்ஃபி எடுக்க போமா, அங்கிட்டு செல்ஃபில எடுக்க கூடாது. ரொம்ப தான் ஓவரா பண்றாரு. எக்கோ, மைய அப்பாம ஒழுங்கா வைக்கா. என்னக்கா மை வைக்கிற? அப்பி விடுற. சே, அழகா தான் வச்சா என்ன? மையில என்னமா அழகா வைக்கிறது இருக்கு. வச்சாச்சுமா, போமா. இந்த ஊருக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில இருக்காங்கப்பா. அதுக்கு தான் இந்த பூத்தை எனக்கு கொடுத்தாங்களோ எல்லாம் வந்து என் உயிரை வாங்குறாங்க. அக்கா, என்னைய பார்த்தா அக்கா மாதிரியா தெரியுது? நான் சின்ன பொண்ணு தான். எனக்கு சின்ன வயசு தான் ஆகுது. அக்கா இல்ல தங்கச்சிங்க. சரிம்மா தங்கச்சி, ஓட்டு எப்படி போடணும்னா எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அந்த சைடு திரும்புங்க. நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு திருத்தனமா பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா, அப்படியே பார்த்துட்டோம். போட்டுட்டு கிளம்புமா. இங்க பாருங்க செல்லக்குட்டீஸ், நான் போய் அழகா என்னோட ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னோட ஓட்டை போய் நான் பதிச்சிட்டேன். உங்களோட ஓட்டை நீங்க பதிச்சிட்டீங்களா? நீங்க ஓட்டு போட்டுட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஓட்டு போடுற வயசு இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸை போய் ஒழுங்கா ஓட்டு போட சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவு நாளைக்கு நம்மளுக்கு நல்லதா முடியணும். அதனால ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சு யாருக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு நல்லது நடக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா யாராவது ஓட்டு போடாமல் இருந்தாங்கன்னா அவங்கள போய் உடனே ஓட்டு போட சொல்லுங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவோட ஒவ்வொரு ஓட்டும் நாளைய தலைமுறையை மாற்றும். அதனால யாராச்சும் ஓட்டு போடாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்குள்ள ஓட்டு போட்டு முடிச்சிருங்க. ஓட்டு போடாமல் உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாமல் நோட்டாக்கும் ஓட்டு போடாதீங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் நல்லவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஓட் போட்டு நோட்டா ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாய்.